உங்களோடு பாஸ்டர் ஜென்சன் சிவகாசி. அன்றைய காலகட்டத்தில் வேதாம நாடாக இருந்த இந்த பெர்சிய தேசம் இப்போது எப்படி ஈரான் நாடாக இருக்கிறது என்பதை வேதாம வசன ஆதாரங்களுடன் பார்க்கலாம். கிபி 1935க்கு முன்வரை இந்த ஈரான் நாடு பெர்சியா என்று அழைக்கப்பட்டது. உலக வல்லரசுகளில் மிக பழமையான ஒன்று இந்த பெர்சிய ராஜ்யம். இந்த பெர்சிய ராஜ்யத்தின் முதல் ராஜா கோரேஸ் ராஜா 120 நாடுகளை தோற்கடித்து இந்த பெர்சிய சாம்ராஜ்யத்தை நிலைநிறுத்தியவர் இந்த கோரேஸ் ராஜா. இந்த கோரேஸ் ராஜாவை குறித்து பரிசுத்த வேதாமத்தில் ஏசாயா 45ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், எஸ்ரா 6:3, எஸ்ரா 1ஆம் அதிகாரம் ஆகியவற்றில் சொல்லப்பட்டுள்ளன. ஒன்று தெரியுமா? நாம் ஒவ்வொருவரும் விரும்பி சாப்பிடும் இந்த பிரியாணியை அறிமுகப்படுத்தியவர்கள் இந்த பெர்சியர்களாகிய இந்த ஈரான் நாட்டை சார்ந்தவர்கள்தான். இந்த ஈரான் என்பதற்கு ஆரியருடையது, ஆப்த ஆரியன்ஸ் என்று அர்த்தம். மேரிய பெர்சிய இனத்தை சார்ந்தவர்கள் ஆரிய வம்சத்தை சார்ந்தவர் என குறிப்பிடத்தக்கது. மேதிய பெர்சியர்களை குறித்து நமது பரிசுத்த வேதாமத்தில் 2 நாளாகமம் 36வது அதிகாரம் 21-23, எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 1-4 வசனங்கள், எஸ்தர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனங்கள் ஆகியவற்றில் நாம் பார்க்க முடியும். ஈரானின் தலைநகரங்கள் பற்றிய பெயர்கள் அன்றைய வேதாம காலகட்டத்தில் என்ன பெயரிடப்பட்டது என்பதை பார்க்கலாம். ஈரான் நாட்டின் முதல் தலைநகரமான டெஹரானில் நடந்த முக்கிய நிகழ்வை குறித்து பார்க்கலாம். 1934ஆம் வருடம் நவம்பர் 28 முதல் டிசம்பர் 1 வரை உலக சரித்திரத்திலேயே மிக முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டம் இங்கு நடந்தது. அமெரிக்க ஜனாதிபதி பிராங்க்லின் ரூஸ்வெல்ட், பிரிட்டன் பிரதம மந்திரி வின்ஸ்டன் சர்ச்சில், ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின் ஆகிய முக்கிய தலைவர்கள் ஒன்று கூடி ஜெர்மனியை சார்ந்த ஹிட்லரின் முயற்சியை முறியடிக்க ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தின் விளைவாகத்தான் 2ஆம் உலகப் போர் வந்தது என குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக பெகிஸ்டன் பற்றி பார்க்கலாம். அன்றைய காலத்தில் பெகிஸ்டன் என்று அழைக்கப்பட்ட பெர்சிய நகரம் அன்றைய காலகட்டத்தில் ஈரான் நாட்டில் பெசிடன் என்று அழைக்கப்பட்டது. அன்றைய காலத்தில் பாபிலோனுக்கு சென்ற பாதை இந்த பெகிஸ்டன் வழியாகத்தான் சென்றது. நமது வேதாமத்தில் இருக்கின்ற தரியூர் ராஜா அவரது யுத்த வெற்றிகளை பற்றியுள்ள கல்வெட்டு இந்த பெகிஸ்டன் நகரத்தில் காணப்படுகிறது. அடுத்ததாக ஹமதான் நகரை பற்றி பார்ப்போம். இப்போதைய ஹமதான் பட்டணம் அன்றைய வேதாம காலத்தில் அக்மெதா பட்டணம் என்று அழைக்கப்பட்டதாக எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்க்கலாம். எருசலேம் தேவ ஆலயத்தை திரும்ப கட்டுவதற்கான கட்டளையை கோரேஸ் ராஜா பிரகடனப்படுத்திய சுருள் இந்த ஊரில்தான் தரியூர் ராஜாவினால் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த ஹமதான் பட்டணத்திற்கு இன்னொரு பெயரும் உண்டு, ஏக் பட்டனா என்றும் அழைக்கப்படுகிறது. கோரேஸ் ராஜா தன்னுடைய வழக்கு மன்றத்தை, மக்களின் குறைதீர்க்கும் கோட்டை இந்த ஊரில்தான் நிறுவியிருந்தாராம். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது பாசர் கடே. இது இன்றைய காலகட்டத்திலும் இதே பேரில்தான் அழைக்கப்படுகிறது. இந்த பாசர் கடே நகரம் கோரேஸ் ராஜாவினால் கட்டப்பட்டது. கோரேஸ் ராஜா மேதிய பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதியானதை குறிக்கும் வெற்றி சின்னமாக இந்த நகரத்தை கட்டினார். இங்குதான் கோரேஸ் ராஜாவின் மிக பிரம்மாண்டமான அரண்மனை இருந்ததாம். கோரேஸ் ராஜாவின் கல்லறையும் இங்குதான் இருக்கின்றது. இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் கோரேஸ் ராஜாவின் கல்லறையை பார்க்க வரும்போது குறிப்பாக பெண்கள் முக்காடிட்டு கொள்ள வேண்டும் என்பது சட்டம். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது பெர்சி போலீஸ். இந்த பெர்சி போலீஸ் பட்டணம் அன்றைய காலகட்டத்தில் பெர்சிய ராஜ்யத்தின் தலைநகராக விளங்கியது. இந்த பெர்சி போலீஸ் நகரை கட்டியது முதலாம் தரியூர் ராஜா. இந்த தரியூர் ராஜாவை குறித்து பரிசுத்த வேதாமத்தில் நாம் பார்க்க முடியும். இந்த பட்டணத்தை கிரேக் அலெக்சாண்டர் பிடித்து இதன் பல பகுதிகளை அழித்து விட்டார். அன்றைய காலத்தில் பெர்சிபோலிஸ் பட்டணத்திற்கு இன்றைய காலத்தில் டிஇ ஜமிஸ் என்று பெயர். இது ஒரு பாரம்பரியமிக்க இடமாகும். இந்த இடத்தில்தான் வேதாமத்தில் சொல்லப்பட்ட அர்த்தசிஷ்டா ராஜாக்களின் கல்லறைகள் இருக்கின்றன. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்க பட்டணம் நம் அனைவருக்கும் தெரிந்த சூசான் பட்டணம். சூசானுக்கு இன்றைய காலத்து ஈரானிய பெயர் சூசா. அன்றைய காலத்தில் சூசான் தலைநகரமாக இருந்தது. இன்றைய காலத்தில் இந்த சூசான் பட்டணம் வேதாம நாட்களில்
சூசான் என்று அழைக்கப்பட்டது. இதை குறித்து பரிசுத்த வேதாமத்தில் நெகேமியா 1:1, எஸ்தர் 1:2 வசனங்களில் பார்க்க முடியும். இருந்தது. சூசான் அரண்மனை சுமார் 20 ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டு இருந்ததாம். நாம் அனைவருக்கும் தெரிந்த எஸ்தர் புத்தகத்தின் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இந்த சூசான் நகரத்தில் தான் நடந்தது. ஆகாஸ்வேரு என்ற பெர்சிய ராஜா இங்குதான் வாழ்ந்தார். இந்த சூசான் பட்டணத்தின் அருகில் இருக்கின்ற கர்கே நதிக்கரையில் தான் தானியேல் தீர்க்கதரிசியின் கல்லறை இருப்பதாக முஸ்லீம் பாரம்பரியங்கள் கூறுகின்றன. இதற்கு எதிரே ஒரு முஸ்லீம் பள்ளிவாசல் கட்டப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படியாக ஒரு காலத்தில் இஸ்ரவேலோடு குடும்ப உறவாக இருந்த இந்த பெர்சிய தேசத்தை சிதைத்த சீரழித்த சாத்தானின் வல்லமைகள் கட்டப்பட்டு மறுபடியும் அந்த மகிழ்வான தருணம் மலர இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் துணை புரிவாராக. இன்றைய காலகட்டத்தில் வேதாகம நாடாக இருந்த இந்த பெர்சிய தேசம் இப்போது ஈரான் நாடாக இருக்கிறது. யாராவது இந்த ஈரான் நாட்டிற்கு சென்றிருக்கலாம் என்பதை கமெண்டில் தெரிவிக்கவும். காட் பிளஸ் யூ.